ஒருவேளை ஆர்சிபி ஜெயிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன் இன்னும் ஜெயிக்கலை? லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஹாய் கைஸ், நான் உங்கள் பிரசன்னா. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஏன்னா எடிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கும். ஆர்சிபி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரகிள் பண்ணி 2011 ஃபஸ்ட்டு குவாலிஃபையர் சுற்றில் சிஎஸ்கே கூட விளையாடுது. அந்த சிஎஸ்கே மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஆர்சிபி தோற்றுது. அதுக்கப்புறமா மும்பையை பீட் பண்ணிவிட்டு ஃபைனல்ஸுக்கு சிஎஸ்கே கிட்ட வந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் விளையாடின சிஎஸ்கே 205 ரன்னு ஸ்கோர் செட் பண்ணிவிட்டு, செகண்ட் ஹாஃபில் ஆர்சிபி பார்த்திங்கன்னா 147க்கு 8 விக்கெட்டுன்னு சொல்லிட்டு மேட்ச்சை லூஸ் பண்ணுறாங்க. அப்போவே அவங்க டீமில் ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில், மயங்க் அகர்வால் எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2015 ஸ்குவாடை நல்லா பில்ட் பண்ணிவிட்டு செமிஃபைனல் வரைக்கும் போயிட்டு 1 பாலில் தோற்றுட்டு வந்துட்டாங்க. அப்புறமா 2016 சிஎஸ்கே இல்லை ஆர்சிபி ஃபைனல்ஸுக்கு போய் எஸ்ஆர்ஹெச் கிட்ட மோதிச்சு. அந்த டைம் பார்த்திங்கன்னா என்ன தான் அந்த மேட்ச்சில் கிறிஸ் கெயில் 76, விராட் கோலி 54 அடிச்சிருந்தாலும் 8 ரன் வித்தியாசத்தில் எஸ்ஆர்ஹெச் கிட்ட அந்த மேட்ச்சு ஆர்சிபி தோத்துடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க ஹோம் கிரவுண்டான சின்னசாமி ஸ்டேடியத்தில். அந்த டைம் தான் ஈசாலா கப் நம்தேன்றது ஃபேமஸ் ஆச்சு. 2022 விராட் கோலி, ஃபேப்பு, மேக்ஸ்வெல் இந்த மாதிரி ஒரு செம்ம ஸ்குவாடை பில்ட் பண்ணி ஆர்ஆர் கூட செமிஃபைனலுக்கு மோதுது. ஜெயிச்சா ஃபைனலுக்கு போயிடலாம். பட் அங்கே நடந்ததே வேறு. ஆர்ஆர் கிட்ட ஃபைனலுக்கு போகிற மேட்ச்சோ வாய்ப்பை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச் தீபக் சேகர் அவங்க பழைய டீமுக்கு முன்னாடி செம்மையாக விளையாடினார். அப்புறம் 2024 சிஎஸ்கே கூட மேட்ச் வரும்போது சிஎஸ்கே குவாலிஃபை ஆகலை. இவங்க சிஎஸ்கேவை வின் பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பி. அப்படியே ஸ்டேஜில் என்ன கத்துறது என்ன, ஆடுறது என்ன, ஓடுறது என்ன செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதில் சில காட்சிகள் உங்களுக்காக. ஆனால் இவங்க கப் அடிச்சிருந்தா கூட இந்தளவுக்கு சந்தோஷப்பட்டு இந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இத்தனை வருஷம் கழித்து சிஎஸ்கேவை ஜெயிக்கிறாங்க. அதே இவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு, ஆறுதல் பரிசாக இருந்துச்சு. அப்புறம் எலிமினேட்டர் சுற்றில் ஆர்ஆர் கிட்ட மோதி தோற்று போய் அவங்கக்கிட்ட கங்க்ராச்சுலேஷன் சொல்லி கை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இருங்க பாய், ஓம்ப போய் கம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ ஓகே, சும்மா அப்படியே மீம்ஸ்லாம் பார்த்தாச்சு, என்னென்ன மீம்ஸ் வந்துச்சின்னு சொல்லிட்டு. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் இல்லை. அப்புறமா இந்த வருஷமாவது ஆர்சிபி ஃபைனல் கப்படிக்குமான்னு பார்க்கலாம். இந்த வருஷம் யார் யார் டீமில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிரும், விராட் கோலியும், அப்புறமா பார்த்திங்கன்னா ஷத்வீத் சிங்கும் தான் இருக்காங்க. மிச்சம் யாரும் தெரியல. ஆர்சிபி எல்லா மேட்சும் தோக்கிறதுக்கு காரணம் அவங்க வீக்குன்னு இல்லை, ஆப்போனன்ட்ஸ் டீமும் அவங்க அளவுக்கு ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுனால தான் மட்டுமே தான். ஒரு டைமும் ஆர்சிபி தூக்கும் போதும் அவங்களோட ஃபேன்ஸ் அவங்க அதிகமாகினே இருந்தாங்க. அவங்களோட ஹோப்பும் இப்போ வரைக்கும் வெறியாக ஓடிட்டே தான் இருக்குது. எந்த ஒரு டீமும் தோற்றுனே இருந்துச்சுன்னா அந்த ஃபேன்ஸ்லாம் வேறு டீமுக்கு போயிடுவாங்க. பட் நான் ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆர்சிபி இந்த டைம் வெற்றி பெறும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி ஆர்சிபியோடைய தோல்வி விராட் கோலிக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அவங்க இதுலேருந்து கம்பேக் கொடுத்து 2025 அட்லீஸ்ட் ஃபைனல் வரையாவது வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஃபைனல் வரையும் ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ போடணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்தெந்த வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப்.
டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால நல்லா டெலிவரி கஸ்டமர் சர்வீஸும் நல்லா பண்ணி தராங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.